நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க, என் புள்ளைய போட்டு எப்படி அடிச்சிருக்காங்க. இதோட விட்டுட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. நான் பொண்ணை பெத்தவனா இருந்திருந்தானா இவன் மண்டையை உடைச்சிருப்பேன். என்ன நீங்களே இப்படி பேசுறீங்க? இப்படி பேசாம பிடிக்கலன்னா சொல்றதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. அந்த பொண்ணு மட்டும் ஒழுங்கு கிடையாது. ஐயா உங்க 2 பேரும் உள்ள கூடாங்கப்பா. வணக்கம் சார். வாங்க. கும்பல வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? நீங்க என்ன சார் ஆரம்பத்துல இருந்து கேக்குறீங்க? அதான் சொன்னமே சார், பொண்ணு பார்க்க போனோம், போன இடத்துல பிரச்சனை பண்ணாங்கன்னு. அதாமல என்ன பிரச்சனைன்னு சார், பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு இவன் அடிக்க வரான் சார். இல்ல பொண்ணை பார்க்க வந்தா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணுமா? பிடிக்கல விட்டு விடுதான்ல, அதுக்கு ஏன் தகராறு பண்ற? சார், பிடிக்கலன்னு சொன்னது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இவன் எங்க வீட்டு பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டா சார். ஏய், மரியாதையா பேசு. உனக்கு மரியாதை நிறுத்துக்கல. போலீஸ் ஸ்டேஷன் என்ன எதுக்கு ஸ்டேஷன் சவுண்ட் விடுற? நீ பெரிய சட்டியரோ? சார், பொண்ணு பார்க்க வந்தா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே சார். அதை விட்டு எங்க வீட்டு பிள்ளைய போய் தப்பா பேசுனா சார், இதே இது உங்க வீட்டு பிள்ளைய போய் தப்பா பேசுனா நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? விடமாட்டேன் தான். இல்ல நீ படிச்சு வந்தானே, பொண்ணை பிடிக்கல பக்கம் எடுத்து சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு தப்பா பேசிக்கிட்டு? அது அவ்வளவு நல்லாவா இருக்கு? சார்வாள், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, என் பையன் பண்ணது கொஞ்சம் தப்பு தான் சார். அதுக்காக அவங்க அடிக்கிறது நியாயமா சார்? சார், அந்த பொண்ணு தப்பானவ சார். தப்பானவன் சொல்றதுல என்ன சார் தப்பு? எத்தனை தப்பு? தம்பி, உன் அப்பாவை பாரு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. நீ இங்கேயே குதிக்கிற, அங்க என்னதான் பேசியிருப்ப? நியாயத்தை சொல்றேன் சார். நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. நான் மீடியால இருக்கேன், ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல நீ ரேடியோ மீடியாவோ ஒன்னும் இங்க செல்லாது. உன் சட்டையும் பேண்ட உருவி உள்ள உட்கார வச்சுன்னு வச்சுக்கோ, சனி ஞாயிறு உள்ளதான் இருக்கணும். அப்போ ரேடியோவும் மீடியாவும் ஒன்றும் இங்க பிடுங்க முடியாது. பாளையக்கோட்டை ஜெயிலை பற்றி கேட்டிருக்கல, நம்ம ஊர்ல அலுவலுக்கு அப்புறம் பாளையக்கோட்டை ஜெயில் தான் ஃபேமஸ். சார்வாள் சொல்லி வைங்க. சரிங்க. டேய், மன்னிப்பு கேட்டுறேன்டா. பா, நான் எதுக்கு பா பண்ணி கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ண? சார் பாருங்க சார், இது திமுற. நான் சொன்னேன்ல சார், இந்த திமுறு பிடிச்சவன அங்கேயே. என்னடா இங்க கபடி போட்டி நடக்குது, இங்க நடுவரை உட்கார வச்சு சண்டை போட்டு நடக்கிறீங்க. சண்டை போன மாதிரி தான் வெளியே போட்டுவாங்க, அப்புறம் பேசிக்கலாம். இந்த பாருங்களேன், 2 பேரும் தப்பு இருக்கு. நீ பொண்ணை தப்பா பேசுறது தப்பு, நீ அவனை கை நீட்டி அடிச்சது தப்பு. பேசாம நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டு கலைச்சு போங்க. இல்ல 2 பேரும் மேலே பேர் போட்டா 2 பேரும் பிரச்சனை, அவ்வளவுதான். சார், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது சார். எங்க பொண்ணை பத்தி தப்பா பேசினேன், அதனாலதான் சார் அடிச்சேன். நீங்க ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னு உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன சார் எங்களை மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? சார், நானும் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. அந்த பொண்ணு தப்பானவதான் சார். இன்னைக்கு அந்த பொண்ணு வேற ஒருத்தரோட பைக்ல போனதை நானே பார்த்தேன். என்ன ஒருத்த கதையில புதுசா வர்றான், இந்த நேரத்தில் அவனை வேற போய் தேடணுமா? சார், நீங்களே நியாயமா சொல்லுங்க சார். முதல்ல அந்த பொண்ணை வர சொல்லுங்க. அவன் மட்டும் இன்னைக்கு மத்தியானம் வேற ஒருத்தரோட பைக்ல போகலன்னு சொல்லட்டும். நீங்க என்ன அடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. ஏதோ பாளையங்கோட்டை ஜெயில்னு சொன்னீங்களே, அங்க தூக்கில போட சொல்லுங்க சார். விடுமா? ஆனா அவன் மட்டும் இன்னைக்கு ஆமான்னு சொல்லட்டும். இவங்க வாயை மூட்டி வெளில போக சொல்லுங்க சார். இது சரியா தான் இருக்குது. ஏன்னா நீ என்ன சொல்ற? சார், என்ன சார் இது டயம் என்ன சார்? இப்ப போய் ஒரு பொட்டை புள்ளிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர முடியுமா சார்? என்ன செய்ய சொல்ற? சமாதானமா போனா நீ அவன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்ற. அவன் என்னடான்னா பொண்ணு தப்பு பண்ணிருக்கு, அதை கூட்டு விசாரிங்கன்னு சொல்றான். எதுவா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்டாலும் நேர்ல நான் வச்சு விசாரிக்காம எதுவும் செய்ய முடியாது. உன் வீடு மேல தெருவில் தானே இருக்கு. ஆமா சார். நீ போய் அந்த பிள்ளைய கூட்டுவா. அவன் வந்து இவன் போய் சொல்றான்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அவனை தலைகளா தொங்க விட்டு தோலை உரிச்சிடுறான். அவன் ஆமான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, நான் எதுவும் பண்ண முடியாது. தப்பு உன் வீட்டுல இருக்கு. இல்ல பொண்ணை கூட்டு வரியா இல்ல மன்னிப்பு கேட்கறியா? இல்ல சார், பொண்ணை கூட்டுக்கு வராம எதுவும் பண்ண முடியாதா சார்? தமிழ், நீ போய் மீனாட்சி கூட்டு வாப்பா.
அப்பா என்னப்பா இந்த நேரத்தில்? வேற என்ன செய்ய சொல்ற? சார் தான் தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம மேல ஒரு தப்பு இல்லைன்னு நாம தான் ப்ரூவ் பண்ணணும். நீ போ. டேய், அவ வந்து சொல்லட்டும்டா, அதுக்கப்புறம் இருக்கடா உனக்கு. முதல்ல போ, கூட்டு வந்தீங்க நிறுத்து, அப்புறம் தெரியும் உனக்கு. வேலே சார் நமக்கு கிடைக்கு சிவராத்திரி தான். ஸ்ரீநாட்டுவை கூப்பிட்டு சுக்காய் போட்டு வைக்க சொல்லு. சரி சார். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சார். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. என்னையா தமிழ் ஒத்தையில வந்திருக்கிற? உங்க ஐயாங்க பட்டணத்துக்காரங்க போலீஸ்ல சொல்லி உள்ள குடிச்சு போட்டாங்களா? அங்கிட்டு பஞ்சாயத்து முடிகிற மாதிரி தெரியல ஆச்சு. மீனாட்சி வந்தாதான் பிரச்சனை தீரும் போல. மீனாட்சி கிளம்பி வர சொல்லுங்க. ஏண்டா, ஒரு வயசு பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறியே, உனக்கு உங்க அப்பனுக்கும் அறிவே இல்லையா? சும்மா வள வளன்னு பேசாதாச்சு. பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த வீட்டுல சிறுசுக்கும் கூறு கிடையாது, பெருசுக்கும் கூறு கிடையாது. ஏண்டா நீ உங்க அப்பாவும் சேர்ந்து இதை பேசி முடிச்சிருக்க கூடாதா? இந்த நேரத்துல அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? எனக்கு மட்டும் ஆசையா என்ன? மீனாட்சி வந்தாச்சு ஆச்சுன்னு அந்த பையன் ஒத்த கால நிக்கிறான். அவ அங்க வந்து என்ன செய்யணும்? மீனாட்சி மட்டும் வந்து அவன் சொன்னது பொய்ன்னு சொல்லட்டேன். இன்னும் கூட அவன் செத்தான். எனக்கு என்னமோ இவ்வளவு ஸ்டேஷனுக்கு அனுப்ப மனசே ஒப்பலடா. ஒண்ணும் ஆகாதுமா, நானும் அப்பா வாங்கதான் இருப்பான். பயப்படாதம்மா, போய் மீனாட்சி வர சொல்லு. அதுக்கு இல்லடா. மீனாட்சி, மீனாட்சி. அக்கா, அண்ணன் கூப்பிடுது, சீக்கிரம் போ. போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் சொதப்பிட மாட்டல்ல? அங்க போய் ஹரிச்சந்திர மாதிரி சொன்னதெல்லாம் உண்மைதானு உளறி கொட்டிடாத. அவனுக்கு சோமு பத்தி ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு போல, அதனாலதான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறான்னு நினைக்கிறேன். பொய் சொல்றோன்னு யோசிக்காதக்கா, நம்ம குடும்ப மானமே உன்கிட்ட தான் இருக்கு. அந்த ரேடியோ மிர்ச்சுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி ஒரு போன் பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு தான் போவேன்னு நெல்லையா பிரிட்ட நேந்திட்டு வந்த மாதிரில வந்திருக்கான். என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எனக்கு தெரியும் என்ன சொல்லணும்னு. மீனாட்சி, அந்த கோமதி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டா. நீ கவலைப்படாம போயிட்டு வாதாயி. உனக்கு எதுக்கு ஆச்சு இந்த வேலை? நல்லா இருக்கவில்லையா? கவலைப்படான்னு சொல்லி கண்ணில் தண்ணீரை பார்க்காம விட மாட்டேன் போல. நீ வா மீனாட்சி. கோமதி அம்மா, நீ தான் பிள்ளைங்களை காப்பாத்தணும். உன்னதான் நம்பி இருக்கிற.